இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி பற்றி பார்ப்போம். சிக்கன் பிரியாணிக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இதில் வந்து 1/2 கிலோ சிக்கன் வந்து பிரியாணிக்கும் 1/4 கிலோ வந்து கிரேவி செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன். அரைப்படி அரிசி இப்போ நல்லா சிக்கனை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் சோம்பு, பட்டை, இலை, பூ, கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்குவோம். அரைச்சிக்கிட்டு இதோட 4 பல்லு பூண்டையும் வச்சு சேர்த்து அரைச்சிக்குவோம். இப்போ இது தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தழை, இஞ்சி, பூண்டு 2யும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் பேஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி 8, 9 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த தாளிச்சதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். அதில் இஞ்சி பூண்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா மெரூன் கலர் வந்தப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்து வரைஞ்சிக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா 4 தக்காளி சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு கிண்டிக்குவோம். அரிசி வந்து முன்னாடியே ஊற வச்சு தண்ணியை இருத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டுக்கணும். அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசால் இல்லைன்னா கரம் மசால் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் மசால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வேக வச்சு 2 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி நெய், கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா ரெடியான சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கு கிரேவி தொட்டுக்க வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய்.